பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற வேத பகுதி எரேமியா 17:9. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதோ இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் படிக்கிற போது பல நேரங்கள்ல மற்றவங்க இருதயத்தை தான் இப்படி இருக்கு என்றபடியா நம்ம நினைப்போம். ஆனா வசனம் தெளிவா என்ன சொல்லுது? அதை அறியத்தக்கவன் யார்? இத கண்டுபிடிக்கிறவன் யார்? இந்த மகா கேடுள்ள இருதயமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவன் யார்? அது ஒருவேளை எனக்குள்ளே இருக்குதா? மற்றவங்களுக்கு இருக்கிறத பத்தி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆமென். இந்த மகா கேடுள்ள இருதயம், திருக்குள்ள இருதயம் எதுங்கிறத அறியத்தக்கவன் யார் அப்படின்னா, இது கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். அதுக்காக தான் அங்க வசனம் சொல்லுது அறியத்தக்கவன் யார் என்றபடியா. இப்ப தேவனுடைய காரியத்துல ஒரு ஜென்ரலா நம்ம காரியத்தை பார்க்கணும்னா இது அறியத்தக்கது எப்படியா இருக்கும்? ஆண்டவருக்கான ஒரு காரியத்தை செய்கிற போது அதை செய்யாதன்னோ இல்லை எப்ப ஒரு சபைக்கு போகலாங்கிற போது வேற ஒரு காரியம் இருக்கு, இதுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது வேற எந்த ஒரு வேதம் வாசிக்கலாம்ங்கிற போது இப்ப வேண்டாம் அப்புறம்னு இருக்கலாம். அல்லது ஜெபிக்கிற போது அப்புறம் ஜெபிக்கலான்னு இருக்கலாம். அல்லது கூடி ஜெபிக்கலாங்கிற போது கூடிலாம் ஜெபிக்க வேண்டாம், நம்ம வீட்டிலே தனியா ஜெபிக்கலாங்கலாம். இது எல்லாமே இந்த திருக்குள்ள இருதயத்தை சேர்ந்தது தான் இதுன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஹல்லேலூயா. நம்மள அப்ப திருக்குள்ளதுன்னா என்ன? நம்மளை ஏமாத்துறது. ஹல்லேலூயா. நம்மள ஒரு ஏமாத்துற ஒரு இருதயம் இது நமக்குள்ளே இருக்கும். ஆனா நமக்கே தெரியாது இது இந்த காரியம் நமக்கு இருக்குதா அப்படின்னு. ஆமென். அவன் இந்த திருக்குள்ள இருதயத்தை குறித்து தான் அறியத்தக்கவன் யான்னு சொல்றபடினால இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயங்கள் என்னென்னங்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகம் 7:3 படிப்போம். முதல்ல யாத்திராகம் 7:3 இருதயத்தை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். ஆமென். இப்ப இருதயத்தை கடினப்படுத்துறார். கடினப்படுத்துறதுங்கிறது பார்வோனுக்கு கடினப்படுத்தினபடினால நமக்கு கடினப்படுத்துவாரா அப்படின்னா, ஒரு விசுவாசியோட இருதயத்தை தேவன் கடினப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதன்னு சொல்லி நம்மளை கடினப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இங்க பார்வோனோட இருதயத்தை ஏன் கடினப்படுத்தினார்னா அங்க வசனமே சொல்லுது, என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிக்கும்படி. ஹல்லேலூயா. இவன் கடுமையா இருந்தாதான் அதுக்கு எதிராக தேவன் அற்புதத்தை செய்ய முடியும், அதிசயத்தை செய்ய முடியும். அப்ப தேவனுடைய ஒரு காரியத்துக்காக இவன் பார்வோன் தேவனுடைய பிள்ளை இல்லை, அவனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்துறார். ஆனா இதே நேரம் ஒரு விசுவாசியோட இருதயத்தை அவரை கடினப்படுத்துவார்னா கடினப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 95:8 படிப்போம். சங்கீதம் 95:8. சங்கீதம் 95:8ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராக. என்னைக்கு தேவனுடைய சத்தம் நம்மளை நோக்கி வருதோ அந்த நேரத்துல வனாந்தரத்துல கோபம் மூட்டினத போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாசி தன்னுடைய இருதயத்தை அவன் தான் கடினப்படுத்துறான், தேவன் கடினப்படுத்தலைங்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார், ஆனா விசுவாசியோட இருதயத்தை அவன் தான் கடினப்படுத்திக்கிறான். அந்த வார்த்தைகள் அவனை திருத்தும்படியா அவனை நோக்கி வருகிற போது அவன் என்ன நினைக்கிறான்?
சில நேரங்கள்ல என்ன நினைப்பேன், இன்னைக்கு அதாவது நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஒரு சில காரியம் இருந்தா இன்னைய பிரசங்கம் எனக்காக தான் அப்படின்னு வெளிப்படையா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதே இது ஒத்துக்க முடியாதபடி இருந்ததுன்னு வைங்க, இன்னைக்கு என்ன பார்த்து தான் பிரசங்கம் பண்ண இருப்போம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? ஹல்லேலூயா. இன்றைய பிரசங்கம் எனக்கு தாங்கிறது வேற, என்ன பார்த்து தான் பிரசங்கம் பண்ணாருங்கிறது வேற. என்ன பார்த்து தான்னா என்ன அர்த்தம்? நான் அதை மாத்திக்கிற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னன்னா கடினப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்குது. எனக்கு தாங்கிற போது அது ஓரளவு மாத்திக்கிற மாதிரியோ அல்லது எனக்கு ஆறுதல் தருகிற வசனமாக வார்த்தையாகவோ அது இருக்கும். அப்ப இந்த இருதயத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 21:29 படிப்போம். 21:29. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். துன்மார்க்கன் என்ன பண்றான்? இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கிற போது இன்னும் அதிகமா தன்னை கடினதான் படுத்துகிறான். ஆனா செம்மையானவனோ, திருந்தணும்னு நினைக்கிறவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். ஹல்லேலூயா. தன்னை சரிப்படுத்துகிறான். இந்த காரியத்துல நான் சரியாகணும் என்றபடியாய் தன்னை சரிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். 1 சாமுவேல் 10:26 படிப்போம். 1 சாமுவேல் 10:26. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆமென். மனம் சொல்ற இடமும் இருதயத்தை தான் குறிக்கிறதான காரியமா இருக்கு. அப்ப இங்க சவுலோட யார் யாரெல்லாம் ஏவினாரோ கர்த்தர் அவர்களை எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? சவுலோடு சேர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த உந்துதலை தேவன் கொடுக்கிற போது அதற்கு கீழ்ப்படிந்து யார் யாரோ அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன? கொஞ்சம் பேரு அவனோட ஒத்து போகலங்கிறது இருக்கு. ஹல்லேலூயா. யார் யாரை ஏவினாரோ அவர்கள் சவுலோடு போனார்கள். அப்பனா கொஞ்சம் பேர் போகலன்னு அர்த்தம். தேவன் நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கிற போது, இருதயத்துல நம்மளை தொடுகிற போது, நம்மளை பேசுகிற போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாக இருக்கணும். இது அப்போஸ்தலர் நடபடியில அதைத்தான் பேதுரு பேசுகிற போது ஒரு காரியம் சொல்லப்படும். இருதயத்தில் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை ஒரு வார்த்தை வசனங்கள் நம்மளை தொடுகிற போது நான் என்ன செய்யணும் என்றபடியா என்னை நான் விட்டு கொடுக்கிற போது மட்டும்தான் தேவன் அதை செய்ய முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. பல நேரங்கள்ல நம்மளே ஏமாத்திக்கிறோம். ஆமென். முன்னாடியே சொன்னான்னு இல்லை, ஒரு முறை நம்ம அங்க சர்ச்சு இருக்கிற போது வெளியில இருந்து ஒரு பிரசங்கியார கூப்பிட்டு இருந்தோம். அவர் அன்னைக்கு இப்ப மெசேஜ் கொடுக்கிறார். மெசேஜ் கொடுக்கிற போது நாயை பத்தி பேசுறாரு. ஒரு வேளை நாயை இப்படி வச்சாங்க அப்படி வச்சாங்க, இதெல்லாம் தேவையில்லாததுங்கிற மாதிரி ஒரு காரியத்தை பேசுறாரு. ஏன்னா அப்ப டாபர்மேன் நாய்க்குட்டி 2 நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். அப்பதான் வாங்கி இருக்கிறோம். இவர் இதை குறிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறார். என்னடா அது இவரு நாயை பத்தி இப்படி பேசுறாரு அப்படின்னு எனக்கு உண்மையிலே மற்றவங்களுக்கு எங்க வீட்டுல சிஸ்டருக்கோ பிள்ளைங்களுக்கோ அந்த காரியம் தொட்டுதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஆண்டவர் இந்த காரியம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உந்துதல் வருது. பிரசங்கெல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிச்ச பிறகு அவருமே இருந்தாரு. அவரும் இருக்கிற போதே நாங்க இதை குறிச்சு பேசுற போது அவரே என்ன சொல்றாரு, அதெல்லாம் உங்களும் இல்லை பாஸ்டர், நான் வேற ஒண்ணு நினைச்சு பேசினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மற்றவங்களுமே அது மாதிரிதான் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வர்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, கொஞ்ச நாள்லே நல்ல டாபர்மேன் குட்டி ஒன்று வியாதி கொஞ்ச நாள்ல செத்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. காசு கொடுத்து வாங்கினது தான், ஒருத்தர் வீட்டுக்கு சும்மாவே எடுத்து கொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. காரியம் என்ன? தேவன் அந்த காரியத்தை குறித்து பேசுறாரு. பேசினோன்ன உடனடியாக அதுக்கு நான் இணங்க முடியலன்னா சுத்தி உள்ளவங்களும் மற்றவங்களுமே அது இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா எனக்கு உந்துதல் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப எனக்கு உந்துதலை கொடுத்திருக்கிற போது நான் அதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டியது நான் தான். மற்றவங்களுக்கு தேவன் தொடலையே, மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை குறித்து பேசலையே, என்கிட்ட தானே பேசியிருக்கிறார். அப்படிங்கிற போது நான் தான் தீர்மானம் எடுக்கணும். ஆனா நான் அந்த தீர்மானத்தை எடுக்காததுனால வந்த விளைவுகளை நான் சந்திக்க வேண்டி இருந்தது. ஆமென். அவ இந்த நாள்ல நம்ம இருதயத்தோட தேவன் பேசுகிற போது அங்க அதுதான் சொல்லுது, துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வலியை நேர்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு என்ன நோக்கி வர்ற வார்த்தைக்கு நான் அன்னைக்கு கீழ்ப்படியாததுனால அதனோட விளைவை நான் சந்திக்க வேண்டி இருந்துங்கிறத தான் அண்டர்லைன் பண்ணணும். ஹல்லேலூயா. என்ன நோக்கி வர்ற வார்த்தை எனக்கு இல்லைன்னோ என்னை பாதிக்காது என்றபடியோ இன்னைக்கு நான் உட்கார்ந்து இருக்கலாம், பின்னாடி வர்ற விளைவுக்கு நீ தான் பாதிக்கப்படுவ. ஹல்லேலூயா. அன்னைக்கு நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் தேவன் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்? நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், உன்னை மாத்திக்கன்னு சொன்னேன், நீ கேட்கல. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எப்ப என் கூட வருதோ, என்னோட நோக்கி வருதோ, நான் அதுக்கு கீழ்ப்படிக்கிறவனாக இருக்கணும். தேவன் எல்லாத்து இருதயத்தையும் மாத்த வல்லவர் தான். ஹல்லேலூயா. பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினது அவர் தான். ராஜாவின் இருதயத்தை எல்லாம் மாத்துகிறவர் அவர் தான். எஸ்ரா 7:27 படிப்போம். எஸ்ரா 7:27. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எஸ்ரா ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும், எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கான காரியத்தை செய்யணும்னு அவர் நினைக்கிற போது வசனம் என்ன சொல்லுது? ராஜாவின் இருதயத்திலே அந்த காரியத்தை வச்சதும் தேவன் தான். அது மட்டும் இல்ல ராஜா ஓகேன்னா பிரச்சனை இல்லை, மந்திரி சும்மா இருக்க மாட்டார். புரியுதுங்களா? இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்னு அவர் ஏதாவது கிளப்பி விட்டாலும் போச்சு. அப்ப ராஜாவின் இருதயத்தையும் மாத்தி, மந்திரியோட இருதயத்தையும் மாத்தி, எல்லா பிரபுக்களோட இருதயத்திலும் தயவு கிடைக்கும்படியா கர்த்தர் தான் செஞ்சா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கான ஒரு காரியத்தை செய்கிற போதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்? சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற மற்றவங்களோட இருதயத்தையும் அவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம்? எனக்கு ஒரு தேவை இருக்குது, இன்னைக்கு போயே ஆகணும், சொந்தக்காரெல்லாம் திட்டுவான். ஏன்? ராஜாவோட மந்திரியோட பிரபுக்களோட இருதயத்தை மாத்தினவரு அவங்க இருதயத்தை மாத்த மாட்டாரா? இதை ஏன் நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியல? தேவனுடைய காரியத்துக்காக தேவனுக்கான ஒரு காரியத்தை செய்கிற போது அவங்க இருதயத்தை மாத்துவார் அப்படிங்கிறது ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? என்னைக்குமே தேவன் எதுக்கு வேதத்தை வச்சிருக்கிறார், எதுக்கு இந்த காரியம், இதெல்லாம் திஷ்டாந்தமாக எழுதப்பட்டதுங்குது. அப்படின்னா என்ன? நாம் புரிந்து கொள்ளும்படியா, அறிந்து கொள்ளும்படியா, செயல்படுத்தபடியா, எக்ஸாம்பிளா இதெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். நான் இதை செஞ்சா மட்டும்தான் தேவனுடைய அற்புதத்தை என் வாழ்க்கையில பார்க்க முடியும். நான் இதெல்லாம் செய்யாதபடி தேவன் என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார்னு நான் எதிர்பார்த்தேன்னா நீ அற்புதம் அவர் செய்யறதுக்கு நீ வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறிய. ஹல்லேலூயா. நீ ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தா தானே ஒரு வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய முடியும். நான் ஓடுனாதான் உழைச்சாதான் என் குடும்பமே நடக்கும்னு நினைச்சீங்கன்னா நல்லது. உழைக்காம சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. உழைக்காம சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா நாள் முழுக்க வேலை செய்யணும்னு இல்லை. ஹல்லேலூயா. 7 நாளும் வேலை செய்யணும்னு சொல்லல, 6 நாள் செய்யி 7வது நாள் ஓய்வு எடுத்து கேட்கிறாரு. அது எந்த நாளுன்னு அவசியம் இல்லை. புதிய ஏற்பாடு காலத்துல அதை தேவனுக்கு கொடுக்கிற நாட்களாக இருக்கணும், நேரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். யோபு 6:2 படிப்போம். யோபு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலை வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். ஆமென். யோபு என்ன சொல்றாரு? என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இப்படித்தானே நம்ம கேட்போம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, என்னுடைய நிர்பந்தம்
என்னுடைய சஞ்சலம், இதெல்லாம் ஒரு தராசுல நிறுத்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க பேசுறது பேசலாம், ஆமென், நிறுத்து பாருங்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கிட்ட? தேவனுக்கிட்டே கேட்கிறார். இன்னும் 31:6 படிங்க. யோபு 31:6. யோபு 31 அதிகாரம் 6ஆம் வசனம். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. ஆமென். அவர் யோபு என்ன சொல்றாரு? தேவன் நிறுத்துனா ஒரு நல்ல தராசுல தானே நிறுத்துவார். ஆனா அதுக்கே அவர் சொல்றார், சுமுத்திரையான தராசாம், நல்ல முத்திரை போட்டு அந்த கல் இருக்கிற தராசுல என்ன வேணா அவர் நிறுத்தி பார்க்கட்டும் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நிறுத்தி பார்ப்பார். நான் எப்படி நம்மளை நிறுத்துவார்? ஒரு காரியத்துக்காக தேவனை விட்டு விலகுகிறவங்களா நம்ம இருக்கிற போது தேவன் நம்மளை எப்படி நிறுத்தி பார்ப்பார்? இது நாள் வரையிலும் தேவன் உனக்கு செஞ்ச ஒரு காரியத்தை ஒரு பக்கம் வைப்பார், இன்னொரு பக்கம் நீ அவரை பட்டு விலகுகிற காரியத்தை வைப்பார். எந்த பக்கம் தூக்குதுன்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. அவர் நிறுத்தி பார்க்கிறவரா இருக்கார். தானியேல் 5:27 படிப்போம். தானியேல் 5:27. தானியேல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். ஆமென். அந்த ராஜாவோட காரியத்தெல்லாம் அங்க என்ன பண்றாரு? நிறுத்தி பார்க்கிறாராம். நீ குறைவுபட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. அதனால உன் வாழ்க்கையில இந்த கஷ்டம் வரப்போகுது. வேற ஒரு ராஜா வந்து உன்னை பிடிச்சுக்கிட்டு போறான், அடிக்க போறான், நாட்டையே பிடுங்க போறான். ஹல்லேலூயா. ஏன்? உன்னை நான் தராசுல இன்னைக்கு நிறுத்தி பார்த்துட்டேன். ஆமென். உன் அக்கிரம அநியாயம் தான் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எழுதி இருக்கு? நம்மள ஒவ்வொருவரையும் நிறுத்தி பார்ப்பார். ஹல்லேலூயா. நமக்கு, அதான் மீண்டும் சொல்றேன், நமக்கு தேவன் செஞ்ச காரியத்தை ஒரு பக்கம் வைப்பார். நான் எதுக்காக தேவனை விட்டு விலகுறேங்கிறத ஒரு பக்கம் வைப்பார். இதுல எது சரியா இருக்கு? ஆமென். தேவன் நமக்கு செஞ்ச காரியம் நம்ம வாயால வேணா எவ்வளோ காரியத்தை பண்ணாரு, என்னை ஆசீர்வதித்தார், போனார், வரனான்னு சொல்லலாம். ஆனா நெருக்கங்கள்னு வருகிற போது, சில பிரச்சனைன்னு வர்ற போது அதோட வெயிட் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த வெயிட் குறைவா இருக்குதா? ஆமென். நீ அந்த நேரத்துல நீ நினைக்கிற நினைப்பு தான் அதோட வெயிட். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு செஞ்ச காரியம் பெருசுன்னு நினைச்சாதான் அது வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். நீ உனக்கு வர்ற பிரச்சனையோ நெருக்கமோ தேவனை விட்டு விலகுற காரியம் எதுவோ அது உனக்கு வெயிட்டா தெரிஞ்சுது அப்படின்னா உன் தராசு, ஆமென், அந்த பக்கம் தான் இறங்கும். ஆமென். கர்த்தர் அதை நிறுத்து பார்ப்பார். நீ இப்படியா பண்ண? ஹல்லேலூயா. இப்ப எதுன்னு புரிஞ்சுக்கிற வரையிலும் அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்கு வெயிட் இப்ப கொஞ்சம் குறைவாயிடுச்சு, வெயிட்டை கொஞ்சம் அதிகமாக்கணும். ஆமென். நான் செய்யற காரியம் உனக்கு குறைவா இருக்குது, நான் செய்யற காரியம் கொஞ்சம் அதிகமாக்கணும் அப்படின்னு அவரு செய்யற காரியம் அதிகமாச்சுன்னா அது கஷ்டமான காரியம். ஹல்லேலூயா. அவ இந்த நாள்ல நம்முடைய இருதயத்தை நம்ம தான் சோதித்து பார்க்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். அவ இன்னைக்கு இந்த நாள்ல ஒரு சில இருதயத்தோட, ஏன்னா அதை அறியத்தக்கவன் யார் என்றபடியான வசனத்தை பார்க்கிறோம். அதை அறிந்து கொள்ளும்படிக்காக ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது நொறுங்குண்ட இருதயம். சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்து நம்ம நொறுங்குண்டவர்களாக இருக்கிறோம்னா நல்ல ஒரு நேரம் கர்த்தருடைய சமூகத்துல போய் இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அப்பதான் நான் அவன் சமீபமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நெருக்கப்படுகிற போது அவர் சமீபமா இருக்காருன்னு வசனம் சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா அப்பதான் நம்ம சமீபமாவே போவோம். ஹல்லேலூயா. நம்ம சமீபமா போறதுனால அவங்க சமீபமா இருக்காரா அது எனக்கு தெரியல. ஆனா வசனம், ஆனா நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:17. 51:17. சங்கீதம் 51:17ஆம் வசனம். தேவன்
பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஆமென். அவர் புறக்கணிக்க மாட்டார். நொறுங்குண்ட இதயத்தோட தேவன் பக்கத்துல போனோம்னா அவர் நம்மளை புறக்கணிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுக்கு அந்த நொறுங்குண்ட பலிகள் தான் அதுக்கு பிரியமானது. ஆமென். பலி தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆவே அது தேவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கிறது. நம்ம அந்த நேரத்துல தேவனுக்கிட்ட ஏறெடுக்கிற எல்லா காரியத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். எங்க 1 சாமுவேல் 1:15 படிப்போம். 1 சாமுவேல் 1:15. சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஏன்னா இது நொறுங்குண்ட இருதயம். கர்த்தர் அங்க சமீபமா இருக்கிறார். அவளுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவன் அப்படி நினைக்கிறான்? அதுக்கு முன்னாடி வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பலிகள்லாம் செலுத்திட்டு அவங்க குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த நேரம். அப்ப அவன் அதான் சொல்றான், நான் குடிக்கல, மற்றவங்க எல்லாம் குடிச்சாங்க, நான் குடிக்கல. ஆமென். அவ தேவனுடைய சந்நிதியில வந்து நிக்கிறவளாக இருக்கிறார். என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை நான் தேவனுக்கிட்ட ஊத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. ஆமென். அந்த நொறுங்குண்ட இருதயத்துக்கு சமீபமாக கர்த்தர் இருக்கிறார். அவளுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு பிள்ளையை பெரும்படிக்கான கிருபை அவளுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம். அடுத்தது திடனற்ற இருதயம். என்னாகும் 32:7 படிப்போம். என்னாகும் 32:7. என்னாகமம் 32:7. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? ஆமென். பயமுறுத்துறாங்க. ஹல்லேலூயா. அங்க போனா இப்ப தொடர்ந்து படிங்களேன். 8 படிங்களேன். 8 படிங்க. 8 வரிசையா படிங்க. 12 வரையில படிங்க. என்னாகமம் 32:8 முதல் 12 வரை. ஆமென். அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் இருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபமூண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எபினையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். ஆமென். எங்க திடனற்று போக பண்ண பயமுறுத்துறது. ஹல்லேலூயா. நீ என்ன ஊழியத்துக்கா போற? ஐயோ, எப்படி உன் பொழப்பு நடக்க போகுது? ஆமென். நீ எப்படி சம்பாதிப்ப? ஹல்லேலூயா. நீ இந்த காரியத்தையா செய்ய போற? எப்படி உன்னோட எதிர்காலம் இருக்க போகுது? ஆமென். திடனற்று போக பண்ணுகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதனால என்னாச்சு? காலேபு யோசுவா மட்டும் தானே அந்த கானானுக்குள்ள போக முடிஞ்சது. ஆமென். மற்றவங்க எல்லாம் தானே தேவன் வைத்திருக்கிற நமக்கான ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம போக முடியாது. திடனற்ற இருதயம் இருக்குமானால், ஆமென், திடனற்ற இருதயம் இருக்குமானா ஒரு நிலையான காரியம் இல்லை. ஆமென். மற்றவங்க எல்லாம் பயமுறுத்துறாங்க. இந்த காரியத்துக்கு போனா நீ எப்படி பொழப்பு நடத்துவ? உன் குடும்பம் எப்படி நடக்கும்? ஆமென். நாலு முழுக்க போய் அங்க சபையில உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீ சம்பளம் என்ன ஆகுது? ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்த தேவனை தான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். அப்ப திடனற்ற இருதயம் உள்ளவங்களாக இருக்கிற போது
தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆமென். மூன்றாவது காரியம் மேட்டிமையான இருதயம். உபாகமம் 8:14-17 வரையில பார்ப்போம். உபாகமம் 8:14-17. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16 வசனம் 14 14 முதல் 16ஆம் வசனம் வரை. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளைவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஆமென். என்னென்ன காரியம் சொல்ற? ஒன்னு, கடந்த நாட்கள்ல அவங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தை எல்லாம் சொல்றார். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில இருந்த. ஆமென். அந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார். உனக்காக பாறையில கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செஞ்சார். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தார். அல்லேலூயா. இந்த இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து அற்புதத்தை செய்து நடத்தி வந்த அந்த தேவனை 17ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 17 அதிலே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஆமென். காரியம் என்ன? என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. இததான் 14 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். உன் இருதயம் மேட்டியும் அடையாமல். ஹல்லேலூயா. என்னுடைய பலனை, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய திறமை இதெல்லாம் சம்பாதித்தது என்று நீ மேட்டிமை அடையாதபடி கவனமாக இரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மேட்டிமை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஹல்லேலூயா. சங்கீதம் 101:5 படிங்க. சங்கீதம் 101:5 வசனம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். மேட்டிமை கண்ணனையும் பொறுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பார்வை மேட்டிமையா இருந்தாவே நான் பொறுக்க மாட்டேங்கிறார். ஆமென். மேட்டிமையான காரியம் எவ்வளவு இருக்குது. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? உன் பார்வை மேட்டிமையானாவே நான் பொறுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நெபுகாத்நேசர் தானியேல் 4:30-31 ராஜாவாகிய நெபுகாத்தர் அவனோட ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிற போது அவன் மேட்டிமை அடைந்தபடியினாலே அவன் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 4:30-31 படிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஆமென். ராஜா இப்படி மேட்டிமையான காரியத்தை அவன் வாயில் இருக்கும் போதேவான். அதைத்தான் கவனிக்கணும். ஆமென். அவன் சொல்லணும்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே அங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆமென். அதுதான் அங்க வேதம் சொல்லுது. அந்த மேட்டிமையான கண்ணு இருந்தாவே உன் பார்க்கிற பார்வை ஒருத்தவங்களை குற்றப்படுத்தும்படியாக அல்லது ஒன்னு, அது ஒரு பார்வை. அந்த பார்வை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு அதை சொல்ல முடியல. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பார்வை பார்த்தாவே நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பார்வை. ஆமென். அந்த மேட்டிமை தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஹல்லேலூயா. மேட்டிமையை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 28:5 என்ன சொல்லுது பாருங்க. எசேக்கியேல் 28:5. எசேக்கியேல்
ஹல்லேலூயா. சாத்தானை குறிச்சதான காரியம் இது, சாத்தானுடைய குவாலிட்டி. ஹல்லேலூயா. அப்ப இந்த மேட்டிமைய தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். இந்த மேட்டிமையான இருதயம் நம்ம எதை குறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இருதயத்தை அறியத்தக்கவன் யார் அப்படிங்கிற காரியத்தை குறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இருதயம் நமக்கு இருக்காங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு இருதயமும் எப்படிப்பட்டதுன்னு நான் பார்க்கிற போது, அந்த இருதயம் எனக்கு இல்லாதபடி, எது தேவனுக்கு பிரியமில்லாததோ அது இல்லாதபடி நான் பார்த்து கொள்ளும்படியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 4வது காரியம் பொல்லாத இருதயம். ஆமென். உபாகமம் 15:9 பாருங்க. இந்த பொல்லாத இருதயம் யாரை எப்படிடா ஏமாத்தலாம், யாரை எப்படிடா கவுக்கலாம், எப்படி நம்ம மேல வரலாம். ஹல்லேலூயா. இதுதான் இந்த பொல்லாத இருதயம். உபாகமம் 15:9. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயம் இடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். ஆமென். பொல்லாத நினைவு வராதபடி. பொல்லாத நினைவுன்னா என்ன? இங்க என்ன சொல்லுது வசனம்? ஒரு அடிமைன்னா 7 வருஷம் வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் அவனை விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா. அவனுக்கு போக பிரியம் இருந்தா போகலாம், இல்லைன்னாக்க இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா 7வது வருஷம் வரப்போகுதே, இவனை விட்டுட்டா எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காதே என்றபடியா நீ அவனை பிடிச்சு வச்சுக்கணும்னு நீ நினைச்சு அந்த பொல்லாத இருதயம் உனக்கு இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த பொல்லாத இருதயம் உனக்கு இருக்க வேண்டாம் என்றபடியாய். நீதிமொழிகள் 6:14 படிப்போம். நீதிமொழிகள் 6:14. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14. அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆமென். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டான். திரியாவரம்னா என்ன? இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். திரியாவரம்னா அவன் எடுக்கிற தீர்மானமே, எடுக்கிற காரியமே மற்றவங்களுக்கு பொல்லாப்பு செய்யணுங்கிறது தான். அந்த பொல்லாப்பு செய்யணுங்கிற ஒரு காரியத்தை அவன் எடுத்தான்னா அது ஃபெயிலியரே ஆகாது. அதுதான் திரியாவரம் உண்டு. ஆமென். அவன் செய்யற காரியம் பொல்லாப்பு தான் செய்யறான், ஆனா அவன் செய்யறது மட்டும், எடுக்கிற முடிவு மட்டும் என்ன பண்ணுமா, அதுல ஒன்றும் தப்பே நடக்காது, கரெக்டா பொல்லாப்பு செய்வான். ஹல்லேலூயா. அந்த அவன் இருதயத்தில் திரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து விளக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சில ஆளுங்கள்லாம் உண்டு. ஆமென். இந்த பொல்லாத இருதயம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். நம்ம அந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறவங்களாகவும் இருக்கணும். எரேமியா 4:14. எரேமியா 4:14. எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ஆமென். அதே போல 18. அதிலே எரேமியா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின, இது இத்தனை கசப்பாயிருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. ஆமென். 14வது வசனம் என்ன சொல்லுது? நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. ஹல்லேலூயா. உன் இருதயத்துல பொல்லாப்பு இருக்குமானா, கடந்த நாட்களிலே செய்த காரியங்கள் பொல்லாப்பு இருக்குமானா, நீ என்ன பண்ணணும்? அந்த பொல்லாப்பு இல்லாதபடி கழுவணும். கழுவணும்னா என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு அவர் ரத்தத்தினாலே கழுவப்படணும். காரியம் என்ன அப்படின்னா 18வது வசனம் என்ன சொல்லுது? உன் நடக்கையும் உன் கிரியையிலுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணினது. உன் காரியத்துல உனக்கு நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, உன் நடக்கையும் உன் கிரியையிலுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின, இது இத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. ஹல்லேலூயா. அப்ப இந்த பொல்லாப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்களுக்கு நான் ஒரு நாளை குறிக்கணும், குடும்பத்தோட உட்காரணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அது அந்த காரியம் நமக்கு இல்லாதபடி
ஆண்டவரோட ரத்தத்தினால நான் கழுவப்படணும். ஆமென். நான் இதை சரி பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பொல்லாப்பான இருதயம் அது எங்க நடந்தது, எப்படி நடந்தது, என்னங்கிறது யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமென். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செய்கிற தப்பு குடும்பமே பாதிக்கப்படும். ஆமென். அப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லாருமே தான் உட்காரணும். எப்படி பாதிப்பு குடும்பத்துக்கே வருதோ அதே போல குடும்பமாக தேவனுடைய பாதத்துல அமரணும். நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்கிறவர்களாக இருக்கணும். 5வது இருதயம் இரு மனம் உள்ள இருதயம். யாக்கோப்பு 4:8. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. 2 மனசா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கான காரியத்துல 2 மனசு இருக்கக்கூடாது. செய்வோமா செய்ய மாட்டோமா, இப்படியா அப்படியா. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளாக ஒரு மனதாக தேவனுடைய காரியத்துல நிலைச்சு நிக்கிறவங்களா இருக்கணும். 2 நாளாகமம் 15:2. 2 நாளாகமம் 15:2. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. எப்ப நீ இருமனம் உள்ளவனாக இருந்து நீ அவரை விட்டு விட்டீன்னா அவர் உன்னை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஒரு மனமாக இருந்து கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்காக நீ நிக்கிறவனா இருக்கிற போதுதான் அவர் உன்னோடு கூட இருக்க முடியும், உன்னை வழி நடத்த முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். இதுதான் இருமனம் உள்ள இருதயம். ஹல்லேலூயா. குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறது. ஆமென். அப்படி இருந்தா ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், உன்னை துப்பிடுவேன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இருமனம் உள்ளவர்களாக இருமனம் உள்ள இருதயம் இல்லாத இருக்கும்படிக்கா நம்ம கவனமாக இருக்கணும். 6வது காரியம் கசப்பான இருதயம். எபிரேயர் 12:15. எபிரேயர் 12:15. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஆமென். தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி கசப்பான வேர், இது கசப்பான இருதயம். கசப்பான வேர் முளைக்காதபடி கவனமா இருக்கணும். எப்ப இந்த கசப்பான வேர் முளைக்கும்? நமக்கு மற்றவங்களை பிடிக்காத போது. ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை நமக்கு பிடிக்கல அப்படின்னா அது கசப்பான வேராக மாறும். ஹல்லேலூயா. நம்ம அதை எப்படி மாற்ற முடியும்? நான் எவ்வளவு பாவியா இருக்கிற போது தேவன் என்னை நேசித்தாருங்கிறத நீ யோசிச்சு பார்த்தினா மட்டும்தான் அவங்க செஞ்ச தவற நீ மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கல, நீ செஞ்ச பாவத்தை எப்படி அவர் மன்னிச்சாருங்கிறத நீ அறிந்து கொள்ளல, புரிந்து கொள்ளல அப்படின்னா உனக்கு எதிராக மற்றவங்க செஞ்சதை உன்னால மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியாத போது இது என்ன ஆகும்? கசப்பான வேராக முளைக்கும். ஹல்லேலூயா. இந்த கசப்பான வேர்னு ஏன் சொல்லு தெரியுங்களா? இது இருதயத்தின் ஆழத்துல போய் பதியக்கூடியது, மேல தெரியாது. ஹல்லேலூயா. மேல தெரியாது, இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கிற ஒரு வேர். இந்த வேர் நமக்கு கசப்பை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கும். நான் அப்படியெல்லாம் இல்லையே, நான் அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டேனே, என்றபடியா
மேல சொல்லலாம். ஆனா அவங்கள நினைக்கிற போது நான் எந்த மாதிரி நினைக்கிறேன், என் இருதயத்துல என்ன தோணுது, அல்லது அடிக்கடி அந்த காரியத்தை எப்பயாவது யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனா? ஹல்லேலூயா. இதுதான் வேறு. ஏன்னா அது மேல தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கிறது வேறு. அப்ப இப்படிப்பட்டதான கசப்பான வேர் இல்லாதபடி இதுக்கு வேதம் என்ன சொல்லுது? இந்த கசப்பான வேர் இருந்தா தேவனுடைய கிருபையை இழந்து போவ. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அங்க வேலை செய்யாது. யாக்கோப்பு 3:14 படிப்போம். யாக்கோப்பு 3:14 வசனம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களேயானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இதுல என்ன பெருமை பாராட்டுறது இருக்கு? அதுல ஒரு பெருமை இருக்குதான். ஆமென். யாரு அவங்களெல்லாம் தெரியாதா? அவெல்லாம் எப்படி இருந்து நான் உதவி பண்ணலன்னா அவங்க மேல வந்திருப்பாங்களா? இன்னைக்கு இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, நான் திரும்பி பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. அதுல ஒரு பெருமை. ஆமென். ஆனா அது ஒரு கசப்பான வேறாக நமக்குள்ள இருக்கும். இது வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய கிருபையை நீ இழந்து போவேன்னு சொல்லுது. ஆமென். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற, தேவன் எனக்கு ஆசீர்வதித்த ஒரு தாளந்துனாலதான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். வேதம் அதை தானே அபிரகாம் கிட்ட சொல்றது காரியம் அதுதான். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்த்து அல்ல. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதம், அப்ப நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னா நான் ஆசீர்வாதிச்ச காரியத்தை அதுக்கு பிரதிபலனை நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பிரதிபலனை நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற போது உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் பெருமை பாராட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இந்த கசப்பான இருதயத்தினால தேவனுடைய கிருபையை இழந்து போகாம இருக்கணும். 7வது காரியம் கல்லான இருதயம். எசேக்கியேல் 11:19. எசேக்கியேல் 11:19. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆமென். கல்லான இருதயம் எங்க வேதம் சொல்லு? தேவனுடைய கட்டளையை கடைபிடிக்கிற காரியத்தை, தேவனுடைய நியமங்களை கடைபிடிக்கிற காரியத்துல ஆமென் நான் கல்லான இருதயத்தை வைத்துக் கொண்டு இருப்பேனே, ஆனா அந்த கட்டளையை நான் கடைபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவசியம் இல்லை என்றபடியா நினைப்பேன். ஆமென். இது எனக்கு தேவையில்லை என்றபடியாக நினைப்பேன். இது ஒரு கல்லான இருதயமாக இருக்கிறது. சகரியா 7:12 படிப்போம். சகரியா 7:12 வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுக்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆமென். தேவனுடைய வார்த்தை தன்கிட்ட வருகிற போது தங்கள் இருதயத்தை கல்லு கூட இல்ல, இவங்க எப்படியா வைரமா ஆக்கிட்டாங்களாம். ஹல்லேலூயா. வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனையின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வருகிற போது நமக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது. இது எனக்கு கிடையாது என்றபடியாய் நான் மறுக்கிறவனாக இருந்தேன்னா இன்னும் வசனம் என்ன சொல்லுது? இது வைரமாக்கி தன்னுடைய இருதயத்தை கல்லாக்குறது மட்டுமில்ல, அதுக்கு மேல வைரமாக்குற காரியம். இப்படிப்பட்ட காரியம் வருகிற போது கடும் கோபம் சேனையின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியாது. ஆமென். அவ இப்படிப்பட்ட கல்லான இருதயத்தை நம்ம வைத்திருக்காதபடி காத்து கொள்ளணும். அடுத்தது 8வது காரியம் உத்தம இருதயம். 1 ராஜாக்கள் 8:61. 1 ராஜாக்கள் 8:61.
ராஜாக்கள் 8:61 ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். ஆமென். உத்தம இருதயம். இந்த உத்தம இருதயம் கட்டளையை கடைபிடிக்கிறதா இருக்கும், கற்பனையை கை கொள்கிறதா இருக்கும், கர்த்தரோடு இணைந்து ஓடுகிற காரியம். ஆமென். இதுதான் உத்தம இருதயம். ஹல்லேலூயா. இந்த உத்தம இருதயம் நம்ம பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதாக கூட இருக்கும். 1 நாளாகமம் 29:9 படிப்போம். 1 நாளாகமம் 29:9. 1 நாளாகமம் 29:9 இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆமென். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஆதியாகமம் 20:5-6 வசனங்களை படிப்போம். ஆதியாகமம் 20:5-6 வசனங்களை படிப்போம். ஆதியாகமம் 20வது அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். அவன் அபிமெலேக்கு உத்தம இருதயத்தோடு, அபிரகாம் என்ன பண்றான்? சாரால தன் சகோதரின்னு சொல்றான். சகோதரின்னு சொன்னபடினால இவன் அவளை தூக்கிட்டு வந்துட்டான். ஆமென். இவனுக்கு மனைவியாக்கும்படியா தூக்கிட்டு வந்தான். ஆனா இரவு நேரத்துல கர்த்தர் அவனுடைய சொப்பனத்துல அவனை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அப்ப அபிமெலேக்கு என்ன சொல்றான்? அவன் சகோதரின்னு தானே சொன்னான், அதனால தானே நான் இந்த காரியத்தை செஞ்சேன் என்றபடியாய். அப்பதான் கர்த்தர் சொல்றார், நீ உத்தம இருதயத்தோடு செஞ்சாங்கிறது எனக்கு தெரியும், அதனாலதான் அடுத்த காரியமா நீ பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் தடுத்தேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாக நடக்கிற போது தேவன் என்னை பாவத்தில் விழாதபடி என்னை காத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப உத்தமமா நடக்க முடியும்? அவர் கட்டளைகளை நியமங்களை கடைபிடிக்கிறவனாக இருந்து கர்த்தரோடு நான் நடக்கிற போது. ஆமென். ஆவே அப்படியே உத்தம இருதயம் உள்ளவர்களாக இருப்போம். 9வது காரியம் சுத்தமுள்ள இருதயம். மத்தேயு 5:8 படிப்போம். மத்தேயு 5:8. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அப்படியாய் நம்ம இருதயத்தை எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயந்து நம்ம காத்துக்கொள்கிற போது தேவனை நிச்சயமாக நம்ம தரிசிக்க முடியும். தேவனுடைய காரியங்களை திட்டமும் தெளிவுமா அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால், அதுதான் அங்க பார்க்கணும். சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். நீ சுத்தமாக்கி கொண்டவங்களா இருந்த அப்படின்னா ஒருவர் அன்பு கூறுகிற காரியத்துல நீ குறைவுபட மாட்ட. இந்த சுத்தம்லாம் இருக்கிற போதுதான் நீ தேவனை தரிசிக்கிறவனாக இருக்க முடியும். ஆமென். சங்கீதம் 73:1. சங்கீதம் 73:1. சங்கீதம் 73:1 வசனம். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்போதும் எனக்கு நல்லவராகவே இருக்கணும்னா
நான் சுத்த இருதயம் உள்ளவனாக இருந்தேன்னா தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். 10வது இருதயம் கடைசியா பார்ப்போம். கர்த்தரின் இருதயம் விசனப்படாதபடி பார்த்துக்கணும். இது கடைசியா நம்ம பார்க்கறது. ஏனெனில் இந்த கர்த்தருடைய இருதயத்தை மட்டும் நான் விசனப்படுத்தினோம் அப்படின்னா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமென். ஆதியாகமம் 6:6 பாருங்க. ஆதியாகமம் 6:6. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆமென். இங்கதான் பெரும் வல்லம் வருகிறது. பூமியே உலகத்தையே தேவன் அழிக்கிறவராக இருக்கிறார். எப்ப மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் தானே அவருக்கு இருதயத்துக்கு விசனமாக்கினபடினாலே, ஹல்லேலூயா, ஒரு வருத்தத்தை உண்டாக்கினபடினாலே. ஆமென். ஆவே முதல்ல 9 காரியமும் நம்மளோட இருதயத்தை பத்தி பார்த்தோம். 10வது காரியம் அவருடைய இருதயத்தை குறித்து பார்க்கிற போது அந்த இருதயத்தை விசனப்படுத்தினோமானால் வேதம் சொல்லுகிறது அந்த விசனப்படுத்துகிற காரியத்துக்கு தக்கதான தண்டனையை தேவன் தருவார். ஆமென். ஆவே இந்த நாளிலே இருதயத்தை அறியத்தக்கவன் யார் என்றபடியாய் அந்த காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல காரியம் என்ன பார்த்தோம்? நொறுங்குண்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம் திடனற்ற இருதயத்தை என்ன பார்க்கிறோம்? திடனற்ற இருதயம் உள்ளவர்கள் கானான சுதந்திரிக்க முடியாது. ஆமென். 3 மேட்டிமையான இருதயம் உள்ளவர்கள் நேபுகாத்நேசரை போல இருக்கிற பொசிஷன்ல இருந்து தள்ளப்படுவார்கள். ஆமென். 4வது காரியம் பொல்லாத இருதயம். ஆமென். பொல்லாத இருதயம் உள்ளவங்க உன் நடக்கையும் உன் கிரியையிலுமே இவைகளுக்கு உனக்கு நேரிட பண்ணினன என்கிறத நீ அறிஞ்சுக்கணும். 5வது காரியம் இருமனம் உள்ள இருதயவர்கள், இவர்களை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். 6வது காரியம் கசப்பான இருதயம் தேவனுடைய கிருபையை இழக்க செய்யும். 7வது காரியம் கல்லான இருதயம் தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளாதபடி செய்யும். 8வது இருதயம் உத்தம இருதயம் பாவத்தில் விழாதபடி நம்மை காத்து கொள்ளும். 9வது காரியம் சுத்த இருதயம் தேவனை தரிசிக்க செய்யும். 10வது காரியம் கர்த்தரின் இருதயம் அதை விசனப்படுத்தினால் அது நாம் தண்டனையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆமென். அவை இந்த நாளிலே கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுக. நம்மள வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளது. ஆமென். இந்த திருக்குள்ள இருதயம் எனக்குள்ள இருக்காங்கிற காரியத்தை தான் இந்த காரியத்தின் வழியா நம்ம அறிஞ்சுக்கிறோம். மகா கேடுள்ளதா இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார் என்றபடியாய் இந்த நாளிலே இதை அறிந்து கொள்ளும்படியாய் புரிந்து கொள்ளும்படிக்காக நம்ம இந்த நாள்ல தேவ ஆவியானவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். இதை அறிந்து புரிந்து நாம் செயல்படுவோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் புரிந்து கொள்ளும்படிக்காய் எங்களது இருதயம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்காய் நீர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மது இருதயத்தை விசனப்படுத்தாதபடி தேவனே எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.